Good morning, students. Good morning, students. Welcome to Sri Durga TNPC Academy. Previous class நம்ம வந்து இந்தியா ஜாகிரபி தமிழ்நாட்டின் சமச்சீர் கல்வியின் 10ஆம் வகுப்பு இந்தியா ஜாகிரபி பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம அமைவிடம் பார்த்தோம். அப்புறம் பிசிக்கல் ரீஜனில் வந்து ஹிமாலயஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஹிமாலயஸில் முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஜாகிரபியில் இந்தியாவோட வந்து பிசியோகிராஃபி டிவிஷனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் நார்தர்ன் பிளைன். கிரேட் நார்தர்ன் பிளைன் ஒரு செகண்ட் டிவிஷன் பார்க்குறோம். அது ஒன்றும் இங்கே நார்தன் இப்போ நம்ம ஹிமாலயத்தை இதோட இப்படி கவர் ஆகும்ட்டு அதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே வர்றது எல்லாமே இது வரைக்குமே வந்து இது வந்து நார்தன் பிளைன்ஸ்னு வரும். இந்த வடக்கு சமவெளிகள்னு வரும். இந்த வடக்கு சமவெளி பார்த்தீங்கன்னா எதனால வந்துச்சுன்னா ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ் டு தி ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து கங்கா, யமுனா, அப்புறமேட்டுக்கு பிரம்மபுத்திரா இதோட ரிவர்ஸில் இங்கே வந்து டெபாசிட்டை வந்து இங்கே எரோடேட் பண்ணிட்டு வர மெட்டீரியலாக இங்கே அலுவியல் சாயெல்லாம் இங்கே டெபாசிட் பண்ணி தான் இந்த பிளைன் ரீஜன் ஃபார்ம் ஆகுது. எப்போதுமே இந்த பிளைன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனுக்கு அருமையாக இருக்கும். கிராப் கல்டிவேஷனுக்கு ரொம்ப வளமான மண்கள் இருக்கும். வட்டாத ஜீவநதிகளால் நான் 3 வேளையும் உங்களுக்கு எப்போதுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லையும் வந்து கல்டிவேஷன் நடக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். இந்த நார்தன் கிரேட் பிளைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாபர், ரெண்டாவது வந்து தெராய், 3 வந்து பாங்கர், 4 காதர், 5 வந்து டெல்டா. ஸோ இந்த பாபர்னு பார்த்தீங்கன்னா பாபர் வந்து கரடு முரடான கற்களாக இருக்கும். கரடு முரடான கற்கள்னா என்னன்னா ஒரு லேயர்ல இருக்குன்னா இப்போ வாட்டர் ஃப்ளோ வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மறைஞ்சிரும். அது மறைஞ்சினா இந்த ரீஜனை ஒட்டி இருக்கும்னா ஹிமாலயன் ரீஜனை ஒட்டி இருக்கிறதுனா கரடு முரடான கற்களால் இருக்கும். அது வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டுன்னு வச்சிங்கன்னா தண்ணி மறைஞ்சு போயிட்டுவாங்க. ஆனால் அடியில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது உள்ள கேப் வழியால் அடியில் போய் எங்கே ஃபுல்லும் தண்ணி போர்ஸ் இருந்தால் தான் மேலே ஓடும். போர்ஸ் இல்லாதப்ப அடியில் போயிட்டு அங்கே எங்கே கேப் ஓடிக்கிட்டோ அங்கே வெளில வரும். அது வந்து பாபர். தெராய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமாக இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், காடுகள் உள்ள பகுதியெலாம் இருக்கும். இந்த சைடு வரும் தெராயெல்லாம். அதுக்கப்புறம் பாங்கர்னா வந்து பழைய வண்டல் படிவுகள், காதர்னா புதிய வண்டல் படிவுகள். இது டெல்டா ரீஜன்ஸ்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஆனால் கங்கா பிரம்மபுத்திராவோட ரிவர் இங்கே ஆரிஜினேட் ஆகி இங்கேருந்து வந்து இதில் வந்து டெல்டா ரீஜன்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, டெல்டானா முக்கோண வடிவத்தில் உள்ளதை டெல்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உலகிலேயே சீக்கிரம் அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மொத்த இது பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 250லேருந்து 550 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட அகலம் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக இதை பற்றி இந்தியா ஜியோகிராஃபியில் பிளைன்ஸில் வரும். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கல்டிவேஷனுக்கு உகந்ததாக இருக்கும், அலுவியல் சாயில் இருக்கும். தென் அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டோ. இந்த பெனின்சுலார் பிளாட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று.
ஏன்னா இந்த ஒரு பொருளாதாரத்தை தூக்கி விடுறது வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மினரல் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவிஷனு. அந்த மணல்களை வச்சு பிரிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளின்னு ஒரு கொஞ்சம் இருக்கு பாருங்க. இந்த ராஜஸ்தான்னா இதை ஒட்டி வர்றதா ராஜஸ்தான் சமவெளி. அடுத்தது பஞ்சாப் அண்டு ஹரியானா உள்ளது இங்கே வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அந்த நார்தன் பிளைன்ஸில் உள்ள ஒரு இது. அதுக்கப்புறம் கங்கை சமவெளினா இங்கே வரும். பிரம்மபுத்திரா சமவெளினா இந்த ரீஜனில் வரும். இதையும் வச்சு ஒரு டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன மொத்தம் அந்த பரப்பளவின் அடிப்படையில் ஏரியாவை வச்சு பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளின்னு பிரிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி பிரிக்கிறாங்க. சரி, அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெனின்சுலா பிளாட்டோ. அப்படின்னா வந்து என்னன்னா தீபகற்ப பீடபூமி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னே எதா இருக்கும்னா தீபகற்ப பீடபூமியா இருக்கும். என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த தீபகற்ப பீடபூமியை வந்து வித்யாசாஸ்திரம் நர்மதை தபதின்னு நம்ம நதிகள் வந்து இப்படி மேற்கு நோக்கி வரும். இதை வந்து ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஐலாண்டு. இதுக்கு பேர் வந்து டெக்கன் பிளாட்டோ. இது டெக்கன் பிளாட்டோ. இது சென்ட்ரல் ஐலாண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை பற்றி இது மால்வா பீடபூமின்னு பேரு. மால்வா பிளாட்டோ, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. ஓகேவா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பகல்காண்டுன்னு ரெண்டா பிரிவு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரவள்ளி ரேஞ்சஸ் இருக்கும். ஆனா உலகின் மிக பழமையான மடிப்பு மலை. ஓகேவா? இதுல உள்ள குருஷிகார் 1765. இதுதான் வந்து இந்த ஏரியாவில் ஆரவள்ளியில் உள்ள மிகப்பெரிய ஹையஸ்ட் பீக். ஆரவள்ளியில் உள்ள டெக்கன் பிளாட்டோல இது ரெண்டுமே அந்த ஜார்க்கண்டு, பீகார், ஒரிசா இந்த ஏரியால நிறைய கோர் இருக்கிற ஏரியா. நிறைய வந்து உங்களுக்கு மினரல் ரிசோர்ஸ் அதிகமாக பவுண்ட் ஆகிருக்கும். காரணம் வந்து இந்த பிளாட்டோ ரீஜன்ஸுங்கிறதுனால தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா சாத்புரா ரேஞ்சஸ் இருக்கும். இதுகிட்ட இருக்கும். இந்தியா அந்த சாத்புரா ரேஞ்சஸ் இருக்கும். நர்மதை தபதி ரிவர் தான் வந்து என்னது இதை வந்து ரெண்டா பிரிக்கும். நர்மதா அண்ட் தபதி ரிவர். நர்மதா அண்ட் தப்தி ரிவர். இதுதான் வந்து இதை ரெண்டா பிரிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டெக்கன் பிளாட்டோல பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். இங்கே இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸாக வரும். இது ரெண்டும் இணையிற இடம் தான் வந்து தொட்டபெட்டா அது சொல்லலாம். அப்புறம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி ரொம்ப 2765 மீட்ரு. அதுதான் வந்து ரொம்ப இந்த ஏரியாவில் மிகப்பெரிய சிகரம். ஓகேவா? இதில் உள்ளது இந்த பிளாட்டோ ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி மால்வா பிளாட்டோ, ஜோட்டா நாக்பூர் பிளாட்டோன்னு பிரிக்கிறோம். அப்புறம் பாதல்காண்டுன்னு இருக்கும். ராஜ்மஹால் இந்த மாதிரி ராஜ்மஹால் கைமூர் கணவாய் தைமூர் அப்படிங்கிற குன்றுகள்லாம் அங்கே இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த இதோட நம்ம பிளாட்டோ ரீஜன்ஸை முடிக்கிறோம். ரொம்ப இதில் மினரல் ரிசோர்ஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து என்னென்னா இரும்பு, தாமிரம், நிலக்கரி இந்த மாதிரி ஓர்ஸெல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து அதை சார்ந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரி, ஓகேவா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்.
கோஸ்டல் ரீஜன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஃபிஷரிஸு, அப்புறம் வந்து ஒரு 20லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் தி கோஸ்டல் பிளைன். கடற்கரை சமூகங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் கடற்கரை, மேற்கு கடற்கரை, இது வந்து ஈஸ்ட் கடற்கரை. ஓகேவா? இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டென்சிட்டி பரவி இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஓகேவா, இதில் பரவி இருக்கும். இதில் வந்து முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் வந்து முக்கியமான துறைமுகம்லாம் இருக்குது. ஏன்னா செயற்கையாக வந்து கோண்டுவான நிலத்தில் அமுங்குறதுனால அதோட சரிவு ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக இயற்கை துறைமுகங்கள் இருக்கும். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பிடிக்கிறாங்கன்னா இதை வந்து கொங்கன் கோஸ்ட், இது வந்து மலபார் கோஸ்ட், சாரி கனரா கோஸ்ட், இது வந்து மலபார் கோஸ்ட். இந்த ஏரியாவில் உள்ளது பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரை. இது வந்து நார்த்தன் செப்டாஸ்னு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் கடலுக்கும், ஓகேவா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் கடலுக்கும், இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் கடலுக்கும் இடையில உருவான துறைமுகம் தான், உருவான சமவெளி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோதாவரி வரும், கிருஷ்ணா வரும், காவேரி, இந்த மாதிரி மெயின் ரிவர்ஸ் எல்லாம் இதில் வந்து ஃபார்ம் ஆகி வரும். ஓகேவா? இதனால வந்து இதில் நமக்கு இந்த கோஸ்டல் பிளைன்ஸ்னால நமக்கு என்ன துறைமுக வசதி இருக்கும், நிறைய பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு இருக்கும், ட்ரைனேஜ் இது. அடுத்தது ஐலாண்டு பார்த்தோன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, அந்தமான் நிக்கோபார்னு இருக்கும். 2 டிகிரி 2 இது இருக்கும். இதில் வந்து போர்ட் பிளேயர், இதோட தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர். இதை வந்து 10 டிகிரி சேனல் வந்து 2ஆக பிரிக்கும் சேனல். அதே மாதிரி இது லட்சத்தீவு, என்ன இந்த ஐலாண்டு லக்ஷதீப் ஐலாண்டு. இதை வந்து 8 டிகிரி சேனல் வந்து 2ஆக பிரிக்கும். ஓகேவா? இது வந்து இப்போ அதாவது நம்ம 5 நிலத்தோற்றம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அண்டு ஐலாண்டுன்னா நம்மள்கிட்ட போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் இருக்கும், லட்சத்தீவு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரிவர்சஸ் அதில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக நார்தர்ன் சைடில் பார்த்து 2ஆக பிரிப்பாங்க. அது ஹிமாலயன் ரிவர், river system or drainage pattern, அதில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. ஹிமாலயன் ரிவர் வந்து பெனின்சுலார் பிளாட்டோ ரிவர். ஹிமாலயன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, ஹிமாலயன் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது கங்கா வரும், இங்கே இந்த இடத்துல யமுனை வரும், இங்கே பிரம்மபுத்திரா. ஆனால் சைனாவில் ஆரிஜினேட் ஆகி இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் போகும். ஓகேவா? அதுக்கு பேர் வெஸ்ட் பெங்காலில் பயிரப்ப பதுமான பேர். ஓகேவா? இது வந்து பிரம்மபுத்திரா. இது வந்து என்னன்னா அதிகமான வெள்ளப்பெருக்க
பீகார்லையும் மேற்கு வங்காளத்திலையும் ஏற்படுத்துது. இதோட துணையான கோசி. அதனால வந்து வங்காள துயரம்னாலும் கோசி தான், பீகாரின் துயரம்னாலும் கோசி ரிவர் தான். ஓகேவா? என்ன ரிவர்? கோசி ரிவர்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டோ சிஸ்டம். பெனின்சுலார் பிளாட்டோவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயுமார்கள், மேற்கு நோக்கி பாயுமார்கள். கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி பாடுறதுல பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி ரெண்டு மட்டும்தான் வரும். நான் மேற்கு நோக்கி பார்க்கிறது, மேற்கு நோக்கி பாயும் நதி அது நர்மதா, தபதி. ஓகேவா? அதே மாதிரி கிழக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா வந்து கோதாவரி, கிருஷ்ணா, அப்புறமேட்டுக்கு நம்ம காவேரி ரிவர், இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடியது. இது பொறுத்த வரைக்கும் இதில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நதி வந்து கோதாவரி நதி தான். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நதி வந்து காவேரி வரும். இதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் வரும். இதனால நமக்கு நிறைய இந்த ரிவர்ஸ் ஃப்ளோனால நமக்கு நிறைய அலுவல் சாயல் கிடைக்கும். அதுலேருந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த லெசனை நம்ம பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட்டு, தென் வந்து அப்புறம் வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட் கொஸ்டின் வேறு, அப்புறம் 0 டிகிரி மெரிடியன், அப்புறம் கிரீன்விச் மெரிடியன் எங்கே இருக்குது, அப்புறம் இந்தியாவோட திட்ட நேரம் 5 பார்த்தா 82.5 ஈஸ்டில் 5 வெர்டிக்கலாக பிரிக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை 2 பிரிக்குங்கிறத பார்த்தோம். அடுத்த பிசியோகிராபிக் டிவிஷனில் வந்து ஹிமாலயாஸு, தென் நார்தன் பிளைனு, பிளாட்டோ ரீஜன்ஸு, தென் கோஸ்டல் ரீஜன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்டு ஐலாண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் இதில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கும் சரி மற்ற எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சாதிக்கணுங்கிற வெறியோடு எப்போதுமே இருந்தோன்னா நீங்கள் அதிகபட்சம் ஒரு டிகிரி முடிச்ச கையோட ஒரு எக்ஸாம் எடுத்தீங்கன்னா வேலைக்கு போயிடலாம். இது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 50 ரூபா 60 ரூபா சம்பளத்துக்கு குரூப் எக்ஸாமில் நீங்கள் அடிச்சுக்கலாம். படிக்கணும் 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 ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் தானாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். உழைப்பு இருந்தால் தானாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதை நம்பிக்கையோடு படிங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேன்னா ப்ரீவியஸ் லெசனில் இந்தியாவை பற்றி நம்ம அக்ரிகல்ச்சர்ஸ், இன்னும் இண்டஸ்ட்ரியல்ஸ், இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் இந்திய ஜியோகிராஃபியில் பார்ப்போம். வாழ்த்துக்கள், நன்றி. அதில் வந்து மறந்துடாமல் பெல் பட்டன் வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்டை இன்னொரு இதில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இது பண்ண முடியும். நம்ம சேனல் வந்து நம்ம அகாடமி வந்து புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் நிறைகள் குறைகள் இருக்கும். அதை கலந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.